என் பேர் வந்து கோகுல்னு. ராஜபாளையத்தில் என்கிட்ட உள்ள கிராமத்தில் கோபாலபுரத்தில் ஒரு பண்ணை வச்சுருக்கோம். காலேஜ் படிக்கிறேன். காலேஜ் ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்டு நான். எங்கள் அம்மா அப்பா இதுக்கு முன்னாடி வந்து விவசாயம் எல்லாம் பார்த்தாங்க. அப்போயே கொஞ்சம் கொஞ்சம் ஆடு வாங்கி வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதிலே நம்ம பார்க்கவும் நமக்கு கொஞ்சம் அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு. அதனால் நம்ம இதே பெருசாக ஆக்குவோம், கொஞ்சம் பண்ணையாக ஆக்குவோம் அப்படின்னு சொல்லி பண்ணையை விட பரன் மேலே போட்டு பண்ணை அமைச்சிருக்கோம். இந்த பண்ணை வந்து எப்படியும் குறைஞ்சது ஒரு 2 ஏக்கரில் ஒரு 50க்கு 50 இடத்துல இப்போ பண்ணை போட்டிருக்கோம் நம்ம. இப்போ கீழே வளர்க்குறதுக்கும் இந்த பண்ணைக்கும் வித்தியாசம் ரொம்ப அதிகம். இப்போ கீழே வளர்க்குறது வந்து எப்படி சொல்கிறதுனா, கீழே வளர்த்தா நிறைய இந்த மழை காலம் எல்லா காலத்துலேயும் பல நோய்கள் எல்லாமே வரும். இப்போ மேலே வளர்க்குறது நமக்கு ரொம்ப அதிகபட்சம்னா நோய் எதுவுமே தடுப்பு அவ்வளோவா எதுவுமே வராதுன்னா குட்டிகளும் நல்லா செழிமாகவும் இருக்கும், எல்லாமே நல்லாவும் இருக்கும். அதே மாதிரி நம்ம ப்ரீடிங் பண்ணுறதெல்லாம் கிடையாதுண்ணே. ஆட்டுக்குட்டி வந்து நம்ம ப்ரீடிங் பண்ணுறதெல்லாம் கிடையாது. தெரிஞ்ச இடத்துல போய் கிராமங்களில் மேக்ஸிமம் கிராமங்களில் வாங்குவோம். சந்தைகளில் போய் வாங்க மாட்டோம். ஏன்னா சந்தைகளில் 1-2 நேரத்தில் வந்து கொஞ்சம் சீக்கு இருக்கும், எல்லா குட்டியும் அங்கே வரும். அதில் நம்ம வாங்கினோம்னா கொஞ்சம் நமக்கு இங்கே வந்து இழப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம 1-2 இந்த வளர்க்குறவங்க கிராமங்களில் போய் வாங்குவோம் குட்டி. வாங்கி அதை வந்து சேர்த்து ஒரு 50 குட்டி 60 குட்டி சேர்த்து ஒரு பேஜ் கணக்கு, ஒரு 50 குட்டி 60 குட்டி வாங்குறோம்னா அந்த 50 குட்டி 60 குட்டி மாற்றி கொடுத்துட்டு அப்புறம் திருப்பி அதே மாதிரி 50 குட்டி 60 குட்டி வாங்கி திருப்பி வளர்ப்போம். ஒரு வருஷம் கணக்கு இது அப்படியே ரொட்டேட்டிங்லேயே போகும். மொத்தமாக எப்படி குட்டி வாங்குறதுனா 10 குட்டியாகவும் வாங்குவோம். அதே மாதிரி 2 குட்டி 3 குட்டி அமைஞ்சாலும் வாங்குவோம். எங்களுக்கு குட்டி பார்த்து இது எப்படி குட்டி நல்லா இருக்குது, ஆக்டிவாக இருக்கா, எப்படி இருக்குது எல்லாமே பார்த்து நம்ம அந்நேரம் நம்ம வாங்குறதானே. நம்ம ஒரு 2 மாதம் 3 மாதம் அந்த மாதிரி வளர்ப்போம். நம்ம வந்து இப்போ எப்படி கொடுக்குறதுனா கிலோ கணக்கு தான் கொடுப்போம். ஒரு கிலோவுக்கு 650 ரூபா அந்த மாதிரி ரேட்டு. நம்ம ஒரு குட்டியை வந்து இப்போ 12 கிலோ 15 கிலோ தரத்தில் பிடிக்கோம்னா அது வந்து நம்ம ஒரு 3 மாதம் வளர்த்தோம்னா ஒரு 16 கிலோ 17 கிலோ வரைக்கும் வரும். அந்த 4-5 கிலோ வந்து நமக்கு லாபம். அதில் வந்து இப்போ எப்படி ஒரு கிலோவுக்கு நம்ம 600 ரூபா போட்டால் அது நமக்கு எப்படியும் கொஞ்சம் நம்ம அப்படி கொடுக்குறதோட இது வந்து கொஞ்சம் நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும். இது வந்து ஒரு எப்படின்னா சைடு பிஸ்னஸ் மாதிரி நாங்கள் இதை இப்போ வந்து பரன்மலை அமைச்சு இப்போ நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ தீவனம் இது உணவு முறை வந்து எப்படின்னா, நாங்கள் ஒரு பக்கெட்டு கணக்கு தான். பக்கெட்டு இந்த இதுக்கு ஒரு கேஜி கணக்கு போட்டிருக்கோம். இந்த கேஜியில் வந்து ஒரு 10 உருப்படி இருந்துச்சுன்னா அந்த 10 ஆடுக்கு எவ்வளோ தீவனம் போடணுமோ அந்த தீவனம் போடுவோம். இப்போ வந்து நாங்கள் வந்து ட்ரே மூலியமாக போடுறோம். ட்ரே மூலியமாக போடுறதுனால எந்த தீவனம் வேஸ்ட் ஆகாது. அதே நீங்கள் கீழே கெட்டி எதுவும் போட்டீங்கன்னா எல்லாமே வேஸ்ட்டும் ஆகும், எல்லாமே ஆகும். இது வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது, எதுவுமே ஆகாது. எல்லாமே கரெக்டாக ஒவ்வொரு ஆடு இவ்வளோ சாப்பிட நாங்கள் ஒரு கணக்கு வச்சுருப்போம். அந்த இது ஃபுல்லாகவே சாப்பிட எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு இவ்வளோ கிலோ வெயிட் அதிகரிக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு எல்லாமே தெரியும். அது தெரிஞ்சதுனால நாங்கள் கரெக்டாக ஒவ்வொரு ஆடு இது சாப்பிடலையா எல்லாமே நாங்கள் பார்ப்போம். அதே மாதிரி ஒரு 6 மாதத்துக்கு தடுப்பூசி எல்லாமே போடணும். எல்லாமே நாங்கள் போட்டு கரெக்டாக வச்சுருப்போம். அதனால் எங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து இதில் கீழே வளர்க்குறதோட இது எங்களுக்கு வந்து கொஞ்சம் லாபம் எல்லாமே அதிகமாக தான் வருது நாங்கள் பரன் மேலே போட்டதுக்கு. அது பெரிய குட்டி பராமரிக்கிற அளவே தானே சின்ன குட்டி. நாங்கள் எல்லாமே ட்ரேயில் போட்டுருவோண்ணே. ட்ரேயில் அதுவாகவே எப்பயும் போல் அதுவாகவே சாப்பிட்ருவோம். சின்ன குட்டி தனித்தனியாக அதோட எப்படி அந்த சைஸை பார்த்து ஒவ்வொரு குட்டி அந்தந்த அளவு தனித்தனியாக கேஜில் போட்டுருவோம். ஒவ்வொரு குட்டி இந்த குட்டி சின்ன குட்டினா இந்த குட்டி தனியாக ஒரு 5 குட்டி 10 குட்டி, அதோட கொஞ்சம் பெரிய சைஸ்னா அது ஒரு 10 குட்டி தனியாக, அப்படியே தனித்தனியாக போட்டனால நாங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸி. எல்லாமே ஒன்றோட மொத்தமாக போட்டால் தான் நம்ம அது இதுவும் மாறி சண்டை போடும், எதுவுமே பார்க்க முடியாது. ஒவ்வொன்றும் சாப்பிடாது, அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. இதே தனித்தனியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சின்ன குட்டினா அது ஈக்குவலுக்குள்ளே தான் இருக்கும், அது அப்படியே செட் ஆகிரும், அதுவாக சாப்பிட்டுக்கணும். அப்படியேனாலும் நம்ம எல்லாமே சாப்பிடுதான்னு முதல் டெஸ்ட் பண்ணணும். எல்லாமே சாப்பிடும் போது எல்லா குட்டியும் சாப்பிடுதா, இல்லை ஒன்றும் சாப்பிடாம இருக்கா எல்லாமே பார்க்கணுண்ணே. மேய்ச்சலுக்கெல்லாம் அனுப்ப மாட்டேனே. வெளியில் எங்கிட்டு சைடில் அகத்தி எல்லாமே போட்டிருக்கோம். கீரை எல்லாம் வகைகள் எல்லாம் போட்டிருக்கோம். அதை அறுத்துட்டு வந்து அப்படியே நாங்கள் ட்ரேயில் போட்டுருவோம். அதை அப்படியே ட்ரேயில் காலையில் ஒருக்கா சாயங்காலம் ஒருக்கா அதுமாதிரி காலையில் தண்ணி வைப்போம், சாயங்காலம் தண்ணி வைப்போம். கொலை போட்டக்கப்புறம் அது கரெக்டாக காலையில் சாயங்காலம் பண்ணுறதுனால தவிடு புண்ணாக்கு எல்லாமே போட்டு தண்ணி வைப்போம். அதை அப்படியே போட்டு வைக்கிறதுனால அவங்களுக்கு குட்டி நாங்கள் மேய்ச்சலுக்கு எதுக்குமே அனுப்ப மாட்டோம். எப்பயுமே பரன் மேலேயே தான் இருக்கும் குட்டி. நாங்கள் இப்போ ஒரு 6 மாதம் குட்டியாக வாங்குறோம்னா ஒரு 2 மாதம் 3 மாதம்னாலும் வளர்ப்போம்னே. வளர்க்குற விதத்தில் திடீர்னு அந்த சைஸ்லேயே ஒவ்வொருத்தவங்க குட்டி வாங்கணும்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா இப்போ நம்ம வந்து 6 மாதம் குட்டியில் நம்ம வாங்கி வளர்க்கோம். ஒவ்வொருத்தவங்க நம்மகிட்ட இங்கே வந்து 6 மாதம் குட்டி அவங்களும் வாங்கணும்னு விருப்பப்பட்டு வருவாங்க. நம்ம வந்து இந்த சைஸில் தான் கொடுப்போம், அந்த சைஸ்லாம் கொடுப்போம், அந்த மாதிரி கணக்கே கிடையாது. அவங்களுக்கு பிடிச்ச குட்டி எந்த குட்டியாக இருந்தாலும் எந்த குட்டினாலும் நாங்கள் கொடுத்துக்கிடுவோம். 6 மாதம் குட்டினாலும் சரி, 7 மாதம் குட்டினாலும். நம்மகிட்ட இப்போ வந்து 1 வயசு வரைக்கும் மேலே வரைக்கும் பல்லு போடாமல் குட்டி கூட கிடக்கு. நல்லா உயரமாக நல்லாயிருக்கும். எதுனாலும் மேட்டிங்க்கும் வாங்கிட்டு போவாங்க, இறைச்சிக்கும் வாங்கிட்டு போவாங்க, எதுக்குனாலும் வாங்கிட்டு போவாங்க.
இது வந்து இது பார்க்கறது வந்து எப்படி சொல்கிறதுனா, அவங்களுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ண்ணே. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த இதையே நம்ம பார்க்க முடியும். எந்த குட்டி கோழி எதுனாலும் தேவைப்பட்டாலும் நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம்ண்ணே. 73 39 02 64 24 கான்டாக்ட் நம்பரு. உங்களுக்கு என்ன விவரங்கள் என்ன எதுனாலும் நமக்கு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி என்ன ஒரு மருந்து என்ன இதுக்கு என்ன மருந்து எதுனாலும் தேவைனாலும் நம்ம கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம்ண்ணே.